ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் T20 உலகக்கோப்பை எங்களை அவங்க அடித்து வெளியே அமிச்சாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் வாங்குகிற விதமாக கண்டிப்பாக நாங்கள் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியாவை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர ஓப்பனரான டிராவிஸ் ஹெட் இந்திய அணி குறித்து பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டிராவிஸ் ஹெட் அவர் இந்தியானாவே அடிப்பாருங்க. நீங்கள் எந்த ஃபார்மேட்னாலும் இருக்கட்டும். டெஸ்ட் ஃபார்மேட்லையும் இந்தியா ஆப்போசிட்டாக அடிப்பார். T20 இந்தியா ஆப்போசிட்டாக அடிப்பார். ODIலையா இந்தியா ஆப்போசிட்னு அடிப்பார். அதனால் இந்தியாவை பார்த்தாலே நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர் டிராவிஸ் ஹெட். அதனால் அவர் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்தியாவை திரும்பி கண்டிப்பாக பழி வாங்குவோம். T20 உலகக்கோப்பையில் எங்களை வீழ்த்தினாங்க. அதுக்கு ரிவெஞ்சாக ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் கண்டிப்பாக இந்தியாவை வீழ்த்துவோன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சவால் விடுற மாதிரியும் பேசியிருக்காரு. ஏன்ப்பா நாங்கள் என்னப்பா பண்ணோம், நீங்கள் எங்கள் நாட்டில் எங்களே ODI வேர்ல்டு கப்பில் அடிச்சிங்க, நாங்கள் எதனா சொன்னோமா, உங்களை ரிவெஞ்ச் வாங்குற எதனா சொன்னோமா? அதுக்கு பழி வாங்குற விதமாக T20 உலகக்கோப்பையில் நாங்கள் உங்களை அடிச்சிட்டோம், நாங்கள் கோப்பை வென்றுட்டோம். ஆனால் நீங்கள் என்ன அதில் அடித்து நாங்கள் ஏதோ வெளியே அமிச்ச மாதிரி, நீங்கள் ஆப்கானிஸ்தான்கிட்ட தோற்றிங்க, வெளியே போயிட்டீங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கு பழி வாங்குற விதமாக ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் அடிப்பீங்கன்னா அது என்ன ஒரு நியாயம்? நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது மிஸ்டர் டிராவிஸ் ஹெட். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, அதுக்குன்னே உங்களை அடித்தாங்கன்னா நீங்கள் எங்கே தூக்கி மூஞ்சி வச்சுப்பீங்கன்னு தெரியல. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஏன்னா இந்திய அணி இப்போ இருக்கிற ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ODI வேர்ல்டு கப்பு டீமே எங்களது வேறு. ODIனாவே வேறு, T20 வேறு. ODIயில் பார்த்தீங்கன்னா KL ராகுல் வந்துடுவார். ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார். அதனால் நல்ல நல்ல பிளேயர்லாம் வருவாங்க திருப்பி எங்கள் டீமுக்கு. அப்போது நாங்கள் திருப்பி இந்தியா அடிப்போம்னு சொன்னால் அது எப்படிங்க? நாங்கள் நல்ல பிளேயர் வச்சுருக்கோம், கண்டிப்பாக நல்ல கிரிக்கெட் விளையாடுவோம், உங்களை அடிப்போம். அது எந்த விதமான சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி எங்கே நடக்க போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடக்க போதா தகவல் வந்திருக்கு. பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஏஷியன் காண்டினென்ட்னால நம்ம பிச்சுக்கும் அவங்க பிச்சுக்கும் பெருசாக இது டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே ஸ்பின்னிங் கண்டிஷன் தான். நம்ம கிட்ட தான் தரமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களே, சகால், குல்தீப், ஜடேஜா, அக்சர் பட்டேல் சொல்லிட்டு நல்ல தரமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை பொட்டலம் போட்டலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஏன்னா மேட்ச் ஆரம்பிக்கலைங்க, ஒன்றும் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளவே இந்தியாவை அடிச்சிடும்னு சொல்கிறது டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் ஓவராக தான் பேசியிருக்காரு. அவருக்கு கண்டிப்பாக வாய் கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா கிட்டே எல்லாத்தையும் நல்லா ஆட்டார். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலாக சூப்பரானார், ODI வேர்ல்டு கப்லேயும் சூப்பரானார், T20 வேர்ல்டு கப்லேயும் அவர் சூப்பரானார். தனிப்பட்ட முறையில் இந்தியா கிட்டே பயங்கரமாக ரெக்கார்டு வச்சுருக்காரு. அதுக்கு ஏதாவது வாய் ஓவராக கொஞ்சம் பேசுகிறாரு. நான் நல்ல ஆவரேஜ் இந்தியாவுக்கு வச்சுருக்கேன், கண்டிப்பாக வீழ்த்துன்னு என்ன சொல்கிறாரான்னு தெரியல. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. கண்டிப்பாக இந்திய அணி அவருக்கு ரிவெஞ்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.